ஸோ விக்ரம் ஊர்வஷிய கதால போன கிளாஸ்ல நம்ம இதோட நிறுத்தினோம். கதாச்சித் பிரமோதாய பிரமோதாய கல்பதே இது ஆகலயந்தி சா மகதா ஹர்ஷேன திவம் பரித்யஜ்ய புவம் ஆஜகாம. இதோட நிறுத்தினோம். அதாவது அந்த ஊர்வஷி வந்து பரதனுடைய அந்த நாடகத்தை வந்து பிரசன்ட் பண்ற தருணத்துல அஹ், இவன்கிட்ட அஹ், அஹ், வைத்துக்கொண்ட இருந்த ஒரு மனதோட அவ என்ன பண்றா, அஹ், தப்பா வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணிடுறா அவ. அஹ், வேற எதுவும் சொல்றதுக்கு புரூரவசு அப்படின்னுட்டு அவனுடைய அஹ், பெயரை வந்து சொல்லிடுறாவோ. ஸோ அதனால அவளுக்கு என்ன ஆயிடுறதுன்னா பரதனுடைய ஒரு சாபம் வந்துடுறது. அந்த சாப வசாத்து என்ன என்ன சாபம் அப்படின்னா, இந்த மாதிரி புருஷோத்தம இதி வணிதவ்யே சூன்ய ஹிருதயதயா புரூரவஸ் இதி அபானீத் அப்படின்னு பார்த்தோம். ஸோ புருஷோத்தமன்னு அவன் சொல்ல வேண்டிய இடத்துல டைலாக்ல அவ வந்து அஹ், அவன்கிட்ட புரூரவஸ் கிட்ட வைத்து கொண்டிருந்த மனதோடு இருந்த அவள் ஒரு மாதிரி ஒரு ஒரு மாதிரி பிளாங்கான சூன்ய ஹிருதயத்தையா புரூரவச இதி இதி அவானீத் அந்த மாதிரி அவ சொல்லிட்டா. அதனால வந்து காவிய பிரயோகா விரசதாமனாயி. அதனால பரத மகர்ஷி என்ன பண்றார் அப்படின்னா, நான் சொல்லி கொடுத்த மம உபதேசா துவயா லங்கிதா தத்தே திவ்யம் ஸ்தானம் ந பவிஷ்யதி இது தாம் அசபத். ஸோ இந்த மாதிரி என்னுடைய ஒரு அம், என்னுடைய ஒரு உபதேசம் நான் என்ன சொல்லி கொடுத்தேனோ தட் வாஸ் உன்னால கடைபிடிக்கப்படவில்லை, மீறப்பட்டது. அந்த காரணத்தினால என்ன ஆறுது அப்படின்னா, நீ வந்து இனிமே வந்து இங்க உனக்கு வாசம் கிடையாது, நீ வந்து இனிமே பூலோகத்துக்கு போயிடு அப்படின்னு சொல்றான். ஸோ இந்த மாதிரி திவ்யம் ஸ்தானம் ந பவிஷ்யதி அப்படின்னா திவ்யமான அந்த ஸ்வர்க்கம்ங்கிறது உனக்கு இனிமே ஸ்தானமாக இருக்காதுன்னுட்டு. தோ ஷி வாஸ் வெரி அன்ஹாப்பி, இந்த மாதிரி ஒரு ஒரு மாதிரி நம்ம நடந்துட்டோமே அப்படின்னு இருந்தாலும் மனசுக்குள்ள ஷி வாஸ் எக்ஸ்ட்ரீம்லி டிலைட்டட். அப்போ சொல்றா, கதாச்சித் பிரமாதः அப்படி, பிரமாதகனா தவறுன்னு அர்த்தம், மிஸ்டேக் கூட பிரமோதாய ஒரு சந்தோஷத்துக்கு காரணமாகுது. இது ஆகலயந்தி. அந்த மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிற அவள் மகதா ஹர்ஷேன திவம் பரித்யஜ்ய புவம் ஆஹ் புவம் நிர்ஜகாம புவம் ஆஜகாம பூமிக்கு வந்துட்டா. இதோட போன கிளாஸ் நிறுத்தினோம் இல்லையா? மேல படிக்கிறேளா? பிரணிபாத லங்கனேன. प्रणिपातलङ्घनेन सञ्चात पश्चात्तापा ம் काशिराजपुत्री ம் व्रतापदेशेन ம் स्वीयम् अपराधं प्रमाष्टुकामा ம் मानुं मानम् उत्सृज्य प्रथमं निपुणिकामुखेन पश्चात् कञ्चुकिमुखेन च मणिहर्म्यपृष्ठे सुदर्शनश्चन्द्रः। ம் சரி, அந்த இது முடிச்சிருங்கோ. அந்த அவ சொன்ன அந்த கொட்டேஷன் டபுள் கோட்ஸ்ல இருக்கிறத முடிச்சிருங்கோ. தத்ர அத்ய இது வரைக்கும் படிச்சு முடிச்சிருங்கோ. சந்தி रोहिणी தேச. यावत् ம். तत्र अद्य देवेन सह. यावद्रोहिणी संयोगः इति ம் राज्ञे सन्दिदेश ஓகே சரி. இது ராக்னே சந்தி தேவேன் தேச. எங்க ஆ மேடம் ஓகே அது இல்ல கரெக்டா தான் படிச்சிருக்கேன். ஓகே கரெக்டா தான் திருப்பி அது படிச்சிருக்கேன். படிச்சுட்டா இல்ல இல்ல ஏதோ எனக்கு டவுட் வந்துருது இல்ல இல்ல ஓகே கரெக்டா தான் தேங்க்ஸ் படிச்சேன். கரெக்டா தான் படிச்சேன். பிரணிபாத லங்கனேன சஞ்சாத பశ్చాத்தாபா காசிராஜ புத்ரி. ஸோ வந்து காசிராஜ புத்ரி, அந்த தேவி அவனுடைய பொண்டாட்டி இருக்காளே, அந்த குயின் இருக்காளே, அவ வந்து பிரணிபாத லங்கனேன அவன் வந்து கால்ல வந்து விழுந்தான். அந்த பிரணிபாதம் அவ வந்து லங்கிதம் அவளால. சோ அந்த லங்கனேன அந்த ஒரு காரணத்தினால், அது எதுக்குமே அட்ஜெக்டிவா போல. சோ வந்து பிரணிபாத லங்கனேன அந்த அவன் விழுந்ததை தாண்டினதுனால சஞ்சாத பశ్చాத்தாபா அப்படின்னா ஆம், என்னது பశ్చాத்தாபா சஞ்சாதா யஸ்யாஹா சா. எவள் யார் ஒருத்தருக்கு பశ్చాத்தாபம் அப்படின்னா அந்த ரியலைசேஷன், தப்பு பண்ணிட்டோமே அப்படிங்கிறது உண்டாச்சோ. ஸோ இட் கோஸ் அஸ் அன் அட்ஜெக்டிவ் ஃபார் காஷிராஜபுத்ரி. ஸோ அந்த காஷிராஜபுத்ரி விரதஸ்ய அபதேசேன. ஸோ விரதம் அபதேசோ நாம வியாஜகான்னு அர்த்தம், ரீசன்னு சொல்றோம் இல்லையா? ஸோ விரதஸ்ய அபதேசா விரதாபதேசா, விரதம் அப்படிங்கிற ஒரு அபதேசம் ஒரு வியாஜத்தினால
அதை ஒரு காரணமா வச்சுண்டு அதை ஒரு சாக்கா வச்சுண்டு பண்றா அப்படின்னு அதை அந்த சாக்கிட்டு வந்தா அப்படின்னு சொல்றோம் இல்லையா. சோ அந்த சாக்கு தான் இந்த அபதேசா. விரத அபதேசேன ஸ்வீயம் அபராதம் பிரமாஷ்டுகாமா மானம் உத்ஸ்ருஜ்ய பிரதமம் நிபுணிகாமுகேன பశ్చాத் கஞ்சுகீமுகேன ச. ஸோ ஸ்வீயம் அபராதம், ஸ்வீயம்ங்கிறது தன்னுடைய ஸ்வசிய இதம் ஸ்வகீயம்னு அர்த்தம். தன்னுடைய அபராதம் அந்த மிஸ்டேக்கை தவறை பிரமாஷ்டுகாமா அதை வந்து கிளியர் பண்ணணும், போக்கடிக்கணும். சரியா. ஸோ பிரமாஷ்டுகாமா அப்படின்னா அதை போக்கடிக்கணும்னு விருப்பம் உள்ள அந்த காஷி ராஜபுத்திரி மானம் உத்ஸ்ருஜ்ய தன்னுடைய ஒரு செல்ஃப் எஸ்டீம், என்னதான் இருந்தாலும் அவ ராணி, அவ தான் அவனுடைய ஃபர்ஸ்ட் பொண்டாட்டி, அவளை விட்டுவிட்டு இவன் வந்து இஸ் ஆஃப்டர் சம் அதர் லேடி அப்படின்னு சொல்லும்பொழுது அவளுடைய ஈகோங்கிறது டெஃபினட்டா கிளாஷ் ஆகும், இடிக்கும். இருந்தாலும் தன்னுடைய ஒரு செல்ஃப் எஸ்டீம், தன்னுடைய ஒரு ஈகோவை உத்ஸ்ருஜ்ய பரித்தியஜ்யன்னு அர்த்தம். ஸ்ருஜ் இஸ் அ தாத்து, ஸ்ருஜதி. உத்ஸ்ருஜ்ய உதுங்கிறது உபசர்க்கம், ஸ்ருஜ்யங்கிறது லெப்ல இருக்கு. மானம் உத்ஸ்ருஜ்ய தன்னுடைய ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட், தன்னுடைய ஒரு ஈகோவை விட்டுவிட்டு பிரதமம் நிபுணிகா முகேன ஃபர்ஸ்ட் ஷி சென்ஸ் அ மெசேஜ் த்ரூ ஹர் மெய்ட் சர்வெண்ட் நிபுணிகா. நிபுணிகா முகேன ஃபர்ஸ்ட் அது மூலமா அனுப்புறா. பశ్చాத் பிறகு கஞ்சுகி முகேன அந்த கஞ்சுகி வாயிலாக மணிஹர்மிய பிருஷ்டே சுதர்ஷனக. என்ன மெசேஜ் அது அப்படின்னா மணிஹர்மிய பிருஷ்டே. ஸோ மணிமயத்தினால, ஹர்மியம்னா மாளிகைன்னு அர்த்தம். ஸோ மணிஹர்மியம் அப்படின்னா அந்த மணி ஸ்டட்டட் மாளிகை, அந்த அதனுடைய ஹர்மியசிய பிருஷ்டே அப்படின்னா பின்பாகத்தில் சுதர்ஷனகா சந்திரஹா. அது சந்திரனுடைய பிரசன்ஸுங்கிறது ரொம்ப அழகா, சோபனம் தர்ஷனம் சுதர்ஷனம். ஸோ சுதர்ஷனகாங்கிறது சந்திரஹாக்கு அட்ஜெக்டிவா வருது. ஸோ அந்த சந்திரஹா சுதர்ஷனகா குத்திர மணிஹர்மிய பிருஷ்டே तत्र अद्य देवेन सह प्रतिपालयितुम् इच्छामि यावत् रोहिणी संयोगः इति राज्ञे सन्दिदेश. सो सन्दिष्टवतीன்னு அர்த்தம். திதேஷ திஷ் தாத்து திஷதி லட்டு, திதேஷங்கிறது லிட்டு, சந்திதேஷ அப்படின்னா சந்திஷதி சந்தேஷம் பிரேஷித்தவத்தின்னு அர்த்தம். ஓகேவா. ஸோ தத்ர அத்ய அதனால, தஸ்மாத் தத்ர தஸ்மின் ஸ்தலே அத்ய இன்னைக்கு தேவேன சக அந்த ராஜாவோடு கூட பிரதிபாலயித்தும், பிரதிபாலயித்தும்னா பிரதீக்ஷாம் கர்த்தும்னு அர்த்தம். பாலயித்தும்ங்கிறது ப்ரொடெக்ஷன், ஆனா அந்த பிரதிங்கிற உபசர்க்கம் வந்துடுத்து அப்படின்னா வெயிட் பண்றதுன்னு அர்த்தம். இந்தசார் கர்னான்னு சொல்றோம்ல ஹிந்தியில. ஸோ அந்த மாதிரி வெயிட் பண்றது. பிரதிபாலயித்தும் இச்சாமி எது வரைக்கும், யாவது ரோஹிணி சம்யோகா, ரோஹிணியோட அந்த ரோஹிணி நட்சத்திரத்தோட இந்த சந்திரனுக்கு வந்து எனக்கு எப்போ எந்த தருணத்துல ஒரு சம்யோகம் வருதோ அது வரைக்கும் நான் வந்து அங்க இருக்கேன். இது வந்து என்ன அப்படின்னா அந்த சந்திரனுக்கும் ரெண்டு ஒய்ஃப்னு சொல்லுவா இல்லையா. ஸோ அந்த மாதிரி இங்க என்ன அப்படின்னா அந்த ரோஹிணியோட சேர்ற வரைக்கும் அப்படின்னா அந்த ஊர்வசியோட சேர்ற வரைக்கும் நானும் அங்கேயே இருக்கேன் அப்படிங்கிற ஒரு இம்ப்ளைடு மீனிங் வருது. ஸோ பிரணிபாத லங்கனேன கால பிரணிபாத்தம் லங்கிதம். சரியா. இந்த அனேன அந்த பிரணிபாத லங்கனேன அந்த காலில் விழுந்தான் அவன், அதை தாண்டியதன் காரணத்தினால் சா காஷி ராஜபுத்ரி சஞ்சாத பశ్చాபாஜாதா ஷீ பிகேம் ஷீ ஸ்டார்டட் ரிக்ரெட்டிங். அவ பண்ண தப்ப வந்து அவ வந்து ரிக்ரெட் பண்றான். விரத அபதேசேன. ஸோ இப்போ என்ன, அவ வந்து ஒரு ஷி ஹஸ் டேக்கன் சம் விரதம். அந்த விரதத்தினுடைய வியாஜத்தின் பொருட்டு அது வந்து இந்த ரோஹிணியும் சந்திரனும் சேர சமயத்துல பண்ற ஏதோ ஒரு பூஜை. ஸோ அந்த விரத அபதேசேன ஸ்வீயம் அபராதம் பிரமாஷ்டுகாமா தன்னுடைய ஒரு மிஸ்டேக்கை தொடைக்க வேண்டும், கிளீன் ஆஃப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கோசரம் மானம் உத்ஸ்ருஜ்ய தன்னுடைய அந்த தன்னை பாதிச்ச அந்த ஈகோவை விட்டுவிட்டு தியக்த்வா பிரதமம் நிபுணிகா முகேன ஃபர்ஸ்ட் ஷி சென்ஸ் அ மெசேஜ் த்ரூ ஹர் சர்வன் மேட் நிபுணிகா. பశ్చాத் லேட்டர் ஆன் கஞ்சுகி முகேன அந்த கஞ்சுகி வாயிலாக சா பிரேஷிதவதி. என்ன மெசேஜ், மணிஹர்மிய பிருஷ்டே சுதர்ஷனஹா சந்திரஹா. ஹர்மியம் மணிமயமான ஒரு மாளிகை, அதனுடைய பிருஷ்டபாகத்துல சந்திரஹா சுதர்ஷனஹா ரொம்ப அழகா இருக்கும் அங்கேருந்து சந்திரனை பார்த்தா. அதாவது தெர் வில் நாட் பி எனி ஹிண்ட்ரன்ஸ், பில்டிங் பிளாக் எல்லாம் இருக்காது. தத்ர அத்ய அப்படின்னா தஸ்மின் ஸ்தலே அத்ய இன்னைக்கு தேவேன ராஜாவோடு கூட சக பிரதிபாலயித்தும் இச்சாமி ஐ வுட் லைக் டு ஸ்டே பேக் வெயிட். என்ன அப்படின்னா யாவத் ரோஹிணி சம்யோக தாவது பிரதிபாலயித்தும் இச்சாமி இதி ராஜ்ஞே ராஜா கிட்ட சந்தேசம் பிரேஷித்தவதி. சரியா இருக்கா மேல.
देव्याः सन्देशम् अनुसृत्य राजा प्रत्यासन्ने प्रदोषसमये विदूषकेन सह स्फटिकशिलामयेन गङ्गातरङ्गशिशिरेण सोपनापतेन पतेना சோபானபதேன, சோபானம்னா படிக்கட்டுன்னு सोपानपतेन அர்த்தம். आम वडिकट्टु ம், ம். सोपानपतेन आरु आरुरोह मणिहर्म्यपृष्ठम् ஆ, தேவ்யாக சந்தேஷம் அனுஸ்ருத்ய. ஸோ இந்த தேவியினுடைய சந்தேஷத்தை இந்த மாதிரி ஒரு மெசேஜ் அமைச்சிருக்கால, மீட் மீ அட் தி பேக் சைட் ஆஃப் மணிஹர்மியா அந்த பேலஸ், ஸோ தட் வி கேன் விட்னஸ் தி இது ஆஃப் ரோஹிணி சந்திரனுடைய சம்யோகத்தை நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பார்க்கலாம் அப்படின்னு மெசேஜ் போட்டிருக்காளோனோ. ஸோ தேவ்யாக சந்தேஷம் அனுசரித்திய, அனுசரித்தியனா அனுசரதி அப்படின்னா ஃபாலோ பண்றதுன்னு அர்த்தம். சிறு தாத்து சரதி அனுசரதி, சரியா? சோ அனுசரதி அப்படின்னா பற்றுதலின் பொருட்டு, சந்தேஷம் அதை பின்பற்றிக் கொண்டு, ராஜா பிரத்யாசன்னே பிரதோஷ சமயே, பிரதோஷ சமயே பிரத்யாசன்னே சதி, பிரதோஷ சமயமானது பிரத்யாசன்னே நெருங்குகின்ற அந்த தருணத்தில், ஆசன்னம்னா நிகட்டம், பிரத்யாசன்னம்னா निकटम् அருகாமையில் வந்த தருணத்தில், ராஜா विदूषकेन सह स्फटिकशिलामयेन गङ्गातरङ्गशिशिरेण सोपानपतेन मणिहर्म्यपृष्ठम् आरुरोह. सो राजा மணிகர்மிய பிருஷ்டம் ஆருரோக, இதான் மெயின் சென்டென்ஸ், சரியா? சோ ராஜா அந்த மணிகர்மிய பிருஷ்டத்தை, அதனுடைய பின்பாகத்தை ஏறினான். ஆருரோகனா டு கிளைம்ப், ஆரோகணம் அவரோகணம் வருதும் நம்ம பாட்டுல. அதே மாதிரி ருஹு தாத்து ஆருரோக அப்படிங்கிறது உங்களுக்கு லிட்டில் இருக்கு. ராஜா ஆருரோக எப்போ, எதுக்கப்புறம், தேவ்யாக சந்தேஷம் அனுசரித்திய, ஃபாலோயிங் தி மெசேஜ் ஆஃப் த தேவி, பிரதோஷ சமயே பிரத்யாசன்னே சதி, அந்த பிரதோஷ காலமானது அருகாமையில் வருகின்ற அந்த தருணத்தில், விதூஷகேன சக விதூஷக்கனோடு கூட, ஸ்பட்டிக சிலாமயேன, இது எல்லாமே இந்த சோபான பதேனக்கு அட்ஜெக்டிவா போகுது. ஸ்பட்டிக சிலாமயேன கங்கா தரங்க சிசிரேன சோபான பதேன. ஸோ சோபான பதேன, ஸோ சோபானஸ்ய பந்தா, சோபான பந்தா, பதேன அப்படிங்கிறது திருத்தியா விபக்தியில இருக்கு. அந்த சோபான பதேன, அந்த படிக்கட்டினுடைய வாயிலாக மணிஹர்மிய பிருஷ்டம் ஆருரோக. அந்த சோபான பதேனக்கு என்ன அட்ஜெக்டிவ்? ஸ்பட்டிக சிலாமயேன, ஸ்பட்டிகமயமான, ஷிலானா கற்கள். ஸோ ஸ்பட்டிக ஷிலாயாக, ஷிலையினால் ஃபுல்லா ஸ்பட்டிக கற்கள் பதிக்கப்பட்ட அந்த சோபான பதேன மணிஹர்மிய பிருஷ்டம் ஆருரோக. மேலும் அந்த சோபான பதேன எப்படி இருக்கு? கங்கா தரங்க சிசிரேன. ஸோ தரங்கம்னா வேவ்ஸ்ன்னு அர்த்தம், அலைகள். वेव ஸோ ஆமா, கங்காயாக தரங்கः கங்கா தரங்கः, கங்கா தரங்கைஹி சிசிரः, கங்கா தரங்க சிசிரः தேன சிசிரேன அப்படின்னு சோபான பதேனக்கு அட்ஜெக்டிவா போகுது. ஸோ ஸ்பட்டிகசிலாமயேன கங்கா தரங்க சிசிரேன சோபான பதேன விதூஷகேன சக பிரதோஷ சமயே பிரத்யாசன்னே சதி தேவ்யாக சந்தேஷம் அனுசரித்திய ராஜா மணிஹர்மிய பிருஷ்டம் ஆருரோக. சரியா இருக்கா? நெக்ஸ்ட் மேல. भगवान् मृगलाञ्छनोऽपि ம், पूर्वाद्रिशिखरम् आरुह्य ம், हैमद्रवेण ம். लिप्तम् इव अकरोत् भुवनतलम्. ஆமா. சோ பகவான் மிருகலாஞ்சனோபி. சோ மிருகஸ்ய லாஞ்சனம், மிருகலாஞ்சனம், அதாவது மிருகலாஞ்சனஹனா சந்திரன் அர்த்தம். சந்திரன்ல வந்து நீங்க பார்த்தேன்னா அதனுடைய அந்த ஒரு ஒரு கலங்கம்னு சொல்றோம் இல்லையா சந்திரத்துக்கு, சந்திரனுடைய அந்த ஒளியில ஒரு கலங்கம் இருக்கு, கருப்பா ஏதோ ஒண்ணு தெரியும். அந்த இமேஜ வந்து வந்து என்னன்னா ஒரு மான் மாதிரி இருக்குன்னு நம்ம கற்பிக்கிறோம். அதான் நமக்கு இந்த அபிக்னியாலயோ ஏதோ ஒரு பாடம் ஒண்ணு வருமே, அது என்னது இது? ஏதோ ஒரு முயல் குட்டி வந்து எல்லாம் பண்ணுமே, ஹேரம்பாவா பேர் என்னது, வேற எழுதினேலா, ரேமா மேடமுக்கு ஞாபகம் இருக்கணும். அது ஒரு கதை ஒண்ணு இருக்கு. சோ அந்த அந்த மாதிரி அந்த மிருகலாஞ்சனம் அப்படி ராம்ஜெய வந்து ஏமாத்துற முயல் குட்டி ஏமாத்துறது, ஏமாத்துற லம்பகர்ணகா, லம்பகர்ணா. லம்பகர்ணகா. ஆமா. சோ மிருகலாஞ்சனோ அப்படி, சோ அந்த மிருகத்தினுடைய முத்திரையோட இருக்கின்றதுனால மிருகஸ்ய லாஞ்சனம் எஸ்ய சகா மிருகலாஞ்சனஹா அப்படின்னா சந்திரஹன்னு அர்த்தம். சந்திரனும் கூட பூர்வாத்ரி சிகரம் ஆருஹ்ய, அந்த கிழக்கு மலையின் மேல் ஏறி, ஓகேவா, ஹைமத்ரவேன லிப்தமிவ அகரோது புவனதலம். ஹைமம்னா ரெண்டு அர்த்தம் இருக்கு. ஹிமம்னா உங்களுக்கு வந்து பனின்னு ஒரு அர்த்தம் இருக்கு, சரியா? ஹிமத்தினுடைய இதுவும் ஹைமம் தான். ஹேமா அப்படின்னா கோல்டுன்னு அர்த்தம்.
ஸோ அதனுடைய இது பாவம் பார்த்தேன்னா அதுவும் ஹைமம் தான். ஸோ ஹைமத்ரவேன லிப்தமிவ அகரோத்து புவன தலம் அப்படின்னா பூர்வாதிரி சிகரத்தை ஏறினப்புறம் அப்படியே இந்த புவனத்தலம் இந்த பூமி பாகத்தை அப்படியே தங்கத்தினுடைய திரவம்னா அந்த ஃப்ளூயிடுன்னு சொல்றோம் இல்லையா, தங்கத்தினுடைய அந்த ஃப்ளூயிடுனால லிப்தம் அப்படின்னா பூசப்பட்டது போல. அதுல இருந்து தான் உங்களுக்கு லேபம்ங்கிறது வந்து, லேபம்னா பேஸ்ட். நமக்கு லேபகா சந்திரன்ல சந்தன லேபகான்னு லேபனம் சொல்லுவோம். அப்படின்னு ஆமா இந்த ஆமா, லிப்தம் அப்படின்னா உங்களுக்கு யுக்த பிரத்யத்துல இருக்கு. லிப்தம் இவ அகரோத்து புவன பூமியை அப்படியே ஹைமத்ரவேன அப்படியே அதனுடைய அந்த அந்த ஜோத்சனாவோட ஒளியினால அப்படியே எல்லா இடமும் தங்கம் மயமாக ஆக்கிட்டுறது. புரியுறதா? மேல देव्या आगमनं मुहूर्तात् परं भविष्यतीति कृत्वा राजा विविक्ते स्वामवस्थां विदूषकाय कथयन् ஊர்வசி वृत्तान्तम् आरेभे. ஆமா. சோ வந்து என்ன, தேவ்யாக ஆகமனம் முகூர்த்தாத் பரம் பவிஷ்யதி இது கிருத்வா. So it will take some more time for the queen to come. So தேவ்யாக ஆகமனம், அந்த தேவியினுடைய வருகையானது முகூர்த்தாத் பரம் பவிஷ்யதி இது கிருத்வா. முகூர்த்தம்னா சில முகூர்த்தம், சில சில வினாடிகள், சில நாழிகள் கழிச்சுதான் அவ வருவோ அப்படிங்கிறத கிருத்வா மனசுல வாங்கிண்டு, ராஜா விவிக்தே அப்படின்னா ஜனரகிதேன்னு அர்த்தம். யாரும் ஜன நடமாட்டமே இல்லாத லோன்லி பிளேஸ்ன்னு சொல்றோம் இல்லையா, விவிக்தே பிரதேசே ஸ்வாம் அவஸ்தாம் தன்னுடைய அந்த நிலைமையை விதூஷகாய கதையன்னு அந்த விதூஷகன் கிட்ட கூறிக்கொண்டு, கதையன்னுங்கிறது சத்ரு ராஜாக்கு போறது, கதையன்னு ஊர்வசி விற்த்தாந்தம் ஆரேவே அந்த ஊர்வசியாக விற்த்தாந்தம் ஊர்வசி விற்த்தாந்தம் அத அவளை பத்தின அந்த கதையை ஆரேவே ஸ்டார்ட் பண்ணான். சரியா? ரப்பு தாத்து உங்களுக்கு ரபதே ரேபே ரேபாத்தே ரேபிரே லிட்டு லகாரம். ஆரேபே அப்படின்னா ஆரம்பம் கிருத்தவான்னு அர்த்தம். சரியா? ராஜா ஆரேபே ஊர்வசி விற்த்தாந்தம் ஆரேபே தேவ்யாக ஆகமனம் முகூர்த்தாத் பரம் பவிஷ்யதி இது கிருத்வா ராஜா விவிக்தே பிரதேசே ஸ்வாம் அவஸ்தாம். ஸ்வாம்ங்கிறது அவஸ்தாம்க்கு போறது, ரெண்டுமே த்விதியா விபக்தி, ஸ்ரீலிங்கத்துல இருக்கு. ஸ்வாம் அவஸ்தாம் விதூஷகாய விதூஷகன் கிட்ட கதையன்னு சொல்லிண்டு ஊர்வசி விற்த்தாந்தம் ஆரேபி ஊர்வசியினுடைய கதையை ஆரம்பித்தான். அதுக்கப்புறம் अवसरेऽस्मिन् ஊர்வசி सुपर्वलोकात् अवतीर्य चित्रलेखया अनुगता तत्र आजगाम. அதத்திர ஆஜகாம. சரி, அஸ்மின் அவசரே இந்த தருணத்துல. So when the Raja was having a conversation with Vidushaka and he was telling about his current condition, அந்த தருணத்துல அஸ்மின் அவசரே அப்படின்னா அஸ்மின் சமயே இந்த மாதிரி கூறிக்கொண்டிருந்த தருணத்தில், அந்த தருணத்தில் ஊர்வசியானவள் சித்திர சுபர்வலோகாத்து அவதீரிய. ஸோ சுபர்வலோகம் அப்படின்னாலே உங்களுக்கு தேவலோகம், அதுல இருந்து அவதீரிய அப்படின்னா இறங்கி. சரியா? அவதரதி அவதீரிய அப்படிங்கிறது லெப்ல இருக்கு. திரு தரதி திரு டு ஸ்விம் இல்லையா, தரதி அவதீரிய லெப்பு. சரியா? ஸோ அவதீரிய சித்திரலேகையா, அவங்கிறது அங்க உபசர்க்கம், திரு தாத்து லெப்பு பிரத்யம். சித்திரலேகையா அனுகதா ஊர்வசி. அந்த ஊர்வசிக்கு என்ன அட்ஜெக்டிவ் அப்படின்னா சித்திரலேகையா அனுகதா ஊர்வசி. இந்த ஊர்வசி was being followed by சித்திரலேகா, சித்திரலேகையினால் பின்தொடரப்பட்டவளான அந்த ஊர்வசியானவள் தத்ர ஆஜகாம தஸ்மின் அந்த ராஜா எங்க இருக்கானோ அங்க வந்து இறங்கினாள். அதுக்கப்புறம் ஜகாமங்கிறது கச்சின் கம்முனுடைய லிட்டு. அப்புறம் आगत्य च तिरस्कारिणी प्रतिच्छिन्ना श्रोत्रज्ञेयं तयोः आलापं शुश्राव. ஆமா, ஆகத்தியச்ச. சோ அங்க வந்து இறங்கின பிறகு ஆ கம்மு லெப்பு, ஆகம்யன்னு ரூபம் இருக்கு, ஆகத்தியன்னு ரூபம் இருக்கு. திரஸ்கரிணி பிரதிச்சன்னா, திரஸ்கரிணி அப்படின்னா இன்விசிபிள் மறைக்கப்பட்டவளான, பிரதிச்சன்னா அந்த அந்த திரஸ்கரிணின்னு ஒண்ணு கத்துட்டு ஆடணும். அதனால திரஸ்கரிண்யா பிரதிச்சன்னா இன்விசிபிளாக இருக்கின்ற சா ஊர்வசி
ஸ்ரோத்ரபேயம் தயோஹோ ஆலாபம். ஆலாபம்னா கான்வர்சேஷன். தயோஹோ அப்படின்னா இந்த ராஜா விதூஷகயோஹோ ஆலாபம் சுஷ்ராவ, அதை கேட்டால். ஸ்ருணோதி இருக்கணும், அதனோட சுஷ்ராவங்கிறது லிட்டு, ஹேர்டுன்னு அர்த்தம், கேட்டான்னு அர்த்தம். ஸோ என்ன தயோஹோ ஆலாபம்க்கு என்ன அட்ஜெக்டிவ்? ஸ்ரோத்ரபேயம், ஸ்ரோத்ரேன பேயம், ஸ்ரோத்ரபேயம், அதாவது காதுக்கு இனிமையானன்னு அர்த்தம். பேயம்னா பாத்தும் யோக்கியம், பேயம். ஸ்ரோத்ரபேயம் அப்படின்னா காதினால் அருந்தக்கூடிய அப்படின்னு தமிழ்ல சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி காதுக்கு இனிமையான, ரொம்ப டேஸ்ட் டு த இயர்ஸ், வெரி டேஸ்ட் டு த இயர்ஸ் சொல்ல மாட்டோம், ரொம்ப ஸ்வீட் டு த இயர்ஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த ஸ்ரோத்ரபேயம் சங்கீதம் ஸ்ருதவதி, ஸ்ருணோமி, காதுக்கு இனிமையான சங்கீதத்தை கேட்கிறேன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதான் ஸ்ரோத்ரபேயம். ஸ்ரோத்ரபேயம் அந்த ஆலாபம்க்கு அட்ஜெக்டிவா போறது. ஸோ ஆகத்தியச்ச, ஸோ அவ ரெண்டு பேரும் அங்க வந்துட்டு அவ வந்து திரஸ்கிரிணி பிரதிச்சன்னா, அந்த ஊர்வசியானவள் ஸ்ரோத்ரபேயம் தயோகோ ஆலாபம் சுஷ்ராவ கேட்டா. அப்புறம் आत्मीयमेव कथावस्तु प्रस्तूयमानम् आकर्ण्य सा हर्षो हर्ष उल्लसितहृदया राजानम् उपगन्तुम् उद्युक्तः अभूत् உத்யுக்தா அபூத், அவளுக்கு பொருந்தணும் उद्युक्ता ஸ்திரீலிங்கம். अभूत् ओके ஆமா, ஆத்மீயமேவ கதாவஸ்து. ஸோ அவ மறைஞ்சு இருந்து கேட்கறதுனால தன்னை பத்தி தான் கதாவஸ்து. கதாவஸ்துன்னு பிளாட்னு அர்த்தம். அங்க சமாச்சாரம் யாரை பத்தி பேசுறா அப்படின்னா, நம்ம தான் அங்க சப்ஜெக்ட் ஆஃப் த டாபிக், சப்ஜெக்ட் ஆஃப் த கான்வர்சேஷன் யாரு அப்படின்னா நான் தான் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறா. ஆத்மீயமேவ கதாவஸ்து பிரஸ்தூயமானம். பிரஸ்தூயமானம் அப்படின்னா ப்ரெசென்ட் பண்றதுன்னு அர்த்தம். அதாவது ஸ்தூயமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து பிராங்கிறது உபசர்க்கம். இங்க ஸ்தௌத்தின்னு லட்லகாரம் வருதோனோ, அதனுடைய ஷானச்சுல இருக்கு. ஷ்டுன்னு தாது, பிராங்கிறது உபசர்க்கம், ஷானச்சு பிரத்யம். ஸோ தன்னுடைய கதையை தான் பிரஸ்தாபிக்கிறான்னு சொல்றோம் இல்லையா, அந்த பிரசன்ட் பண்ணப்படுறது அப்படிங்கறத ஆகர்ணிய, ஆகர்ணியன்னா ஸ்ருத்வா சா ஊர்வசி ஹர்ஷ உல்லசித ஹிருதயா, ஹர்ஷேன உல்லசிதம் ஹிருதயம் யஸ்யாஹா சா, சந்தோஷத்தினால மகிழ்ச்சிக்கு உட்பட்ட ஹிருதயம் யாருதோ அவள்து. இட் கோஸ் அஸ் அன் அட்ஜெக்டிவ் ஃபார் ஊர்வசி. அந்த ஹர்ஷோல்லசித ஹிருதயா சா ஊர்வசி ராஜானம் உபகந்தும், ராஜாவை அடைவதற்கு. அவ உபகந்தும்னா சமீபம் கந்தும்னு அர்த்தம், பக்கத்துல போகிறதுக்கோசரம். உத்யுக்தா அப்படின்னா ஷி வாஸ் ரெடி. சரியா, உத்யுக்தா அபூத், ஷி வாஸ் ரெடி டு கோ நியர் ஹிம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தன்னை பத்தி தான் பேசுறான்னு ஷி வாஸ் வெரி எக்ஸைட்டட். ஓகே, நம்ம வந்தது கரெக்ட் தான் அப்படிங்கிறத அக்கௌண்ட் டு ஷி வாஸ் எக்ஸ்ட்ரீம்லி டிலைட்டட் டு ஹியர் அபவுட் ஹர் செல்ஃப். அதனால அவன் என்ன பண்றா, ராஜானம் உபகந்தும், அவன் பக்கத்துல போகிறதுக்கு. உபங்கிறது இங்க சமீபார்த்தே, உபகந்தும் பக்கத்துல போறதுக்கு. உத்யுக்தான ரெடி, ரெடியா ஆயிட்டா. உத்யுக்தா அப்படிங்கிறது உங்களுக்கு யுக்த பிரத்யத்துல இருக்கு. அப்புறம் அபூத். अवसरे ம். अवसरे अस्मिन् उपवास नियमवेशा परिमिता भूषा काशीराजपुत्री सपरिवारा यथासमयं तत्र आजगाम ஆமா, அஸ்மின் அவசரே, அந்த தருணத்தில், உபவாச நியம வேஷா பரிமித பூஷா காஷிராஜ புத்ரி. ஸோ இது ரெண்டுமே இவளுக்கு அட்ஜெக்டிவ். அஸ்மின் அவசரே, அந்த தருணம், அவசரம்னா டைம், சான்ஸ், சமயேன்னு அர்த்தம். அஸ்மின் அவசரே, அந்த தருணத்தில், காஷிராஜ புத்ரி யதா சமயம் தத்ர ஆஜகாம, ஆன் டைம் அங்க வந்து இறங்கிவிட்டா அவள். யாரு? காஷிராஜ புத்ரி. அவளுக்கு என்ன அட்ஜெக்டிவ்? 3 அட்ஜெக்டிவ். உபவாச நியமவேஷா பரிமித பூஷா ச பரிவாரா. ஸோ உபவாசம், உபவாசம்னா அவ ஒரு உபவாசம் இருந்துட்டு இருக்கா, அந்த ஃபாஸ்டிங் பண்றோம் இல்லையா, அந்த மாதிரி. ஸோ அந்த உபவாசிய நியமானுகுணம் வேஷா எஸ்யாஹா சா, அந்த நியமத்துக்கு அனுகுணமான வேஷம். அதாவது இந்த தருணத்துல இப்படிதான் இருக்கணுங்கிறது இருக்கு. ஒரு ராஜாவாவே இருக்கட்டும், அவன் தபஸ் பண்ண போகும்போது அத்தனை ஆபரணங்களையும் போட்டுட்டு போக மாட்டான். அதுதான் சாகுந்தலத்துல வரும். துஷ்யந்தன் வந்து அந்த ஆசிரமத்துக்குள்ள போகும்பொழுது தன்னுடைய ஆபரணங்கள் எல்லாத்தையும் கைட்டு அந்த தேரோட்டி கிட்ட கொடுத்துடுவான். ஏன் அப்படின்னா, வினீத வேஷேன பிரவேஷ்டவ்யானி தபோவனானி நாம. சோ ஒரு தபோவனம் அப்படிங்கிறது எப்படி அப்படின்னா, வினீத வேஷேன, ரொம்ப ஒரு ஒரு ஹம்பிளா, ஒரு ஹியூமிலிட்டியோட நுழைய வேண்டிய இடம் எது அப்படின்னா தபோவனங்கள். அங்க போய் நீ உன்னுடைய ஆடம்பரத்தை காட்டுற இடம் கிடையாது. அதாவது ட்ரெஸ்ஸிங் அப்ராப்ரியேட் டு த பிளேஸ் அந்த அக்கேஷன் சொல்றா இல்லையா, அதுதான்.
விநீத வேஷேன பிரவிஷ்டவ்யானி தபோவன. காளிதாசன் வந்து வெறும் வந்து சாகுந்தலம்ங்கிறது இட்ஸ் நாட் அ லவ் ஸ்டோரி பிட்வீன் சகுந்தலா அண்ட் துஷ்யந்தன். தெர் ஆர் சோ மெனி தர்மசாஸ்திரம் தட் ஹஸ் பீன் இன்கார்பரேட்டட் பை த poet. அதுல ஒண்ணு வந்து என்ன அப்படின்னா விநீத வேஷேன பிரவிஷ்டவ்யானி, அதாவது அந்தந்தக்கு ஒரு ஒரு ட்ரெஸ் கோட் இருக்கணும். ஆஃபீஸ்க்கு போனோம்னா இப்படி தான் போகணும், கராத்தே கிளாஸ் போனோம்னா இப்படி தான் போகணும்னு இருக்கு. கராத்தே கிளாஸுக்கு நீங்க சல்வார் கமீஸ் போட்டு போக மாட்டேன். இட் ஹேஸ் அ பர்டிகுலர் அட்டையர் இல்லையா? அந்த மாதிரி ஆத்துல பூஜை அப்படின்னா தெர் இஸ் அ பர்டிகுலர் அட்டையர் யூ ஹேவ் டு வேர், அந்த அக்கேஷனுக்கு உண்டாது. அந்த மாதிரி என்ன அப்படின்னா ஒரு ராஜாவாவே இருக்கட்டும், அவன் வந்து ஒரு தபோவனத்துக்குள்ள போகும்பொழுது விநீத வேஷேன பிரவேஷ்டவ்யானி தபோவனானி நாமன்னுட்டும் நமக்கு என்னோட ஆபரணங்கள் எல்லாத்தையும் கட்டி கொடுத்துடுறான். சோ அதே மாதிரி இங்க என்னன்னா உபவாச நியம வேஷா, அந்த உபவாசத்துக்கு அதுக்கு அனுகுணமாக இருக்கின்ற ஒரு வேஷத்தை போட்டுக்கணும். அங்க வந்து அந்த அவ போய் சீறி சிங்காரிச்சுட்டு வரமாட்டான். பரிமித பூஷா, ரொம்ப வந்து பரிமிதா பூஷா எஸ்யாஹாசா, ரொம்ப பரிமிதம்னா ரொம்ப அளவுக்கு உட்பட்ட ரொம்ப லிமிட்டெட் ஆபரணங்களை போட்டுட்டு இருக்கா பூஷா. அது ரெண்டுமே அவளுக்கு அப்ஜெக்டிவா போறது. காஷி ராஜபுத்ரி சபரிவாரா, பரிவாரைஹி சக சபரிவாரா. சோ வந்து அந்த பரிவாரம்னா அவளுடைய அந்த இவாளாம் வேலைக்காராலாம் இருக்காளும், அவளோட வந்துண்டு யதா சமயம் தத்ரா அப்படியே ஆன் டைம் வந்து அங்க இறங்கி விட்டான். எப்படி மெசேஜ் எப்படி அமிச்சாலோ இவ வரா, இவ வந்து நல்ல வேளை இவ இன்விசிபிள் மோட்ல இருக்கா, அதனால அவ இவளை பார்க்கல, ஜம்முன்னு வந்து அவங்க அத்திர ஆஜகமா வந்துட்டா. அப்புறம் மேல अब्रूत च कृत उपचारं राजानम् ம் आर्यपुत्रं पुरस्कृत्य कोऽपि व्रतविशेषो मया सम्पादनीयः ஆமா तत् मुहूर्तमात्रम् उपरोधः सह्यताम् इति ஆமா அவன் வந்து ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறான். அப்ரூதச்ச, அப்ரூத அப்படின்னா கூறினாள்னு அர்த்தம். ப்ரூனுடைய லங் மத்தியம புருஷம், பிரதம புருஷம் ஆத்மநேபதியில இருக்கு. அப்ரூதச்ச கிருத உபசாரம் ராஜானம். சோ கிருதः உபசாரः ஏன சக தம் கிருத உபசாரம், எந்த ராஜாவுக்கு உபசாரம் செஞ்சாலோ அந்த ராஜாவை அப்ரூத பார்த்து கூறினாள். என்ன அப்படின்னா ஆரியபுத்திரம் புரஸ்கிருத்திய கோபி விரத விசேஷா மயா சம்பாதனீயா. ஆரியபுத்திரம் ஆன உன்னை புரஸ்கிருத்திய முன்னிட்டு மயா என்னால் கோபி ஏதோ ஒரு விரத விசேஷா, ஒரு ஒரு விரதபேதா, ஒரு விசேஷமான ஒரு விரதமானது சம்பாதனீய, ஐ நீட் டு பிரசன்ட், நான் பண்ணணும், ஐ நீட் டு மே டூ. சரியா? அதனால என்ன அப்படின்னா தத்து முகூர்த்த மாத்திரம் உபரோதா சஹ்யதா. ஸோ யூ மே ஃபைண்ட் அ ஹிண்ட்ரன்ஸ் இன் மை பிரசன்ஸ். அதனால என்னன்னா ரொம்ப ஒரு ஒரு அவுட் சைடர் எப்படி பேசுவாளோ அந்த மாதிரி. ஏன்னா அவளுக்கு வந்து தெரிஞ்சுடுத்து பதி இஸ் பதி லைக் சம்ஒன் எல்ஸ். அதனால நம்ம வந்து கொஞ்சம் என்ன பொறுத்துன்றேன்னா நான் இதை பண்ணிட்டு போறேன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி தன் முகூர்த்தம் தஸ்மாத்து காரணாத்து முகூர்த்த மாத்திரம் கொஞ்ச நேரம் உபரோதகா அப்படின்னா ஒரு ஹிண்ட்ரன்ஸ், என்னுடைய அந்த இன்கன்வீனியன்ஸ், அதை சக்கியதாம் பொறுத்து கொள்ளப்படட்டும். லோட்டுல இருக்கு. சரியா? வேலை இது. அப்புறம் तथा तथा वदन्त्यामेव तस्यां राजा न एव अयम् उपरोधः किन्तु किन्तु अनुग्रह किन्तु கரெக்ட் अनुग्रहयों मे இல்ல, महान् इति அனுக்கிரக அயம் மே சந்தியில சேர்ந்திருக்கு. அனுக்கிரகோயம். अनुग्रहः अयं मे महान् इति सा उपदेशं தாபதேசம். सापदेशम् उपदर्शितादरः सस्मितम् अभ्यदात्. ஆமா. சோ வந்து உன்ன என்ன சொல்றான் அப்படின்னா ஓகே மகானோட முடிஞ்சு விட்டுறது அந்த கொட்டேஷன். எங்கடா டபுள் கோட்ஸை காணுமேன்னு பார்த்தேன். ததா அவ்வாறாகவே, ததா வதந்தியாம், சரி அப்படி கூறிக்கொண்டிருக்கின்ற தஸ்யாம், இது ரெண்டு வதந்தியாம்ங்கிறது தஸ்யாமுக்கு அட்ஜெக்டிவா வருது. தஸ்யாம் காஷிராஜபுத்ரியாம் ராஜா, அவளிடத்தில் இந்த ராஜாவானவர் என்ன கூறினார் அப்படின்னா ந ஏவ அயம் உபரோதக, இது எனக்கு ஒரு இன்கன்வீனியன்ஸோ டிஸ்டர்பன்ஸோ கிடையாது. கிந்து அனுகிரகோயம் மே மகான் அனுகிரகா, எனக்கு வந்து இது பெரிய ஒரு பிளெஸ்ஸிங் மாதிரி. ஏன்னா நீ என்ன கோச்சின் விட்ட, என்ன கோச்சின் விட்டு போயிட்ட அப்படின்னு நான் நினைச்சுட்டேன், ஆனா நீ திரும்பி வந்துவிட்ட, அதனால எனக்கு இட்ஸ் அ பிளெஸ்ஸிங் நாட் அ ஹிண்ட்ரன்ஸ் அப்படிங்கிறான். இது சாபதேசம். அப்படியே ஒரு சாபதேசம்னா அபதேசா ஒரு வியாஜகா, இங்க ஒரு பிளீ, ஒரு பிளீயோட
உபதர்ஷித ஆதரः உபதர்ஷிதः ஆதரः ஏன சக ராஜாக்கு அட்ஜெக்டிவா போறது. உபதர்ஷித காண்பிக்கப்பட்ட மரியாதையோட சஸ்மிதம் ஸ்மிதேன சகிதம் ஒரு புஞ்சிருப்போட அப்யதாத் கூறினார். அபிதா லுங்குல இருக்கு அப்யதாத். மேல ततो दारिकाभिः उपनीतम् औपहारिकं गृहीत्वा काशीराजपुत्री मणिहर्म्य गतां चन्द्रपादान् अनर्च ஆனர்ச்ச आनर्च ஆமா ஆனர்ச்ச அது வந்து லிட்டில் இருக்கு அர்ச்சு தாத்துல அதனுடைய லிட்டு ஆனர்ச்ச. ததோ பிறகு தாரிகாபிகி உபநீதம் ஔபஹாரிகம். சோ தாரிகாபிகி அப்படின்னா அந்த சேவக ஜனங்களால அவளால அந்த வேலைக்காரிகளால எடுத்து உபநீதம்னா எடுத்துக்கொண்டு வரப்பட்ட ஔபஹாரிகம். உபகாரம்னா பிரசன்ட்னு அர்த்தம். ஔபஹாரிகம்னா இங்க வந்து சாமகிரிகள்னு அர்த்தம். அந்த ஏதோ இந்த ரோஹிணி சந்திரனுடைய சேரறதுல ஏதோ ஒரு விரதத்துக்கு தானே வந்திருக்கா. சோ அந்த ஔபஹாரிகம் அப்படிங்கிறது அந்த உபகார சாமகிரிகள் அவைகளை கிரகித்வா எடுத்துக்கொண்டு காசிராஜ புத்திரி மணிஹர்மிய கதானு சந்திரபாதானு ஆனர்ச்ச. சோ மணிஹர்மிய கதானு அந்த மணி மாளிகையில் விழுந்த அந்த சந்திரபாதானு சந்திரபாதகான சந்திரஸ்ய பாதகா எது கிரணங்கள் அந்த சந்திரனுடைய கிரணங்களை ஆனர்ச்ச அர்ச்சனை செஞ்சா. ஓகேவா மேல आश्चष्ट च राजानम् आर्यपुत्र एष अहं देवतामिथुनं रोहिणीं ऋगलाञ्छनं ऋगुलाञ्छनं साक्षीकृत्य सत्यवचनेन आर्यपुत्रम् अनुप्रसादयामि. अद्य प्रभृतियां स्त्रियम् आर्यपुत्रः प्रार्थयते या आर्यपुत्रस्य समागम प्रणयिनी तया सह मया प्रीतिबन्धेन वर्तितव्यम् इति. ஆமா அவளே வந்து தூந்துட்டா. சா ராஜானம் ஆச்சஷ்ட அதான் அவள் ராஜாவை பார்த்து ஆச்சஷ்ட அப்படின்னா சக்ஷு சக்ஷு தாத்து சக்ஷின் வாச்சி. சோ வந்து ஆச்சஷ்ட அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ஆங்கிறது உபசர்க்கம் சக்ஷுங்கிறது அங்க தாத்து லங்குல இருக்கு பிரதம புருஷ ஏகவச்சனம் ஆத்மநேபதத்துல இருக்கு ஆச்சஷ்ட கூறினாள். சரியா. சோ வந்து அதான் அச்சஷ்டங்கிறது தான் ரூபம் ஆங்கிறது அங்க உபசர்க்கம் ஆச்சஷ்ட. சரியா கூறினாள் என்ன அப்படின்னா ஆரியபுத்திர ஏஷா அகம் இந்த நான் தேவதா மிதுனம் ரோஹிணி மிருகலாஞ்சனம் சாட்சி கிருத்திய. சோ இந்த தேவதைகளினுடைய தேவதையோகோ மிதுனம் தேவதைகளினுடைய மிதுனம்னா பேர் அது என்ன அப்படின்னா இந்த ரோஹிணி மிருகலாஞ்சனம் சாட்சி கிருத்திய இந்த ரோஹிணியையும் இந்த சந்திரனையும் சாட்சி பூதமாக வைத்துக்கொண்டு சாட்சி கிருத்தியங்கிறது ஸ்வி அபூத தத்பாவே ஸ்வி. சோ சாட்சி கிருத்திய சாட்சியாக வைத்துக்கொண்டு சத்திய வச்சனேன ஆரியபுத்திரம் பிரசாதயாமி சத்தியமான என்னுடைய வாக்குனால ஐ வில் வந்து ஐ வில் என்ன சொல்றது ஐ வில் கான்சிலிடேட் உன்னை வந்து நான் வந்து உனக்கு ஒரு இதை கொடுத்து விடுறேன் ஃப்ரீடமை கொடுத்து விடுறேன். என்ன அப்படின்னா அத்திய பிரவிருத்தி இன்றிலிருந்து ஆரம்பித்து யாம் ஸ்திரியம் ஆரியபுத்தகா பிரார்த்தையதே எந்த ஒரு ஸ்திரீயை ஆரியபுத்திரனான நீ விரும்புகிறாயோ யாஜ ஆரியபுத்திரஸ்ய சமாகம பிரணயினி யார் வந்து ஆரியபுத்திரனுடைய சேருதலில் ஈடுபாடோட இருக்கின்றாளோ சமாகமே பிரணயினி சமாகம பிரணயினி சேருவதில் ஈடுபாடோட ஒத்தி இருக்காளோ தயா சக அந்த ஸ்திரீயோட கூட மயா என்னால் பிரீத்திபந்தேன வர்த்திதவ்யம் என்னால் பிரீத்திபாவேன நான் இருக்கணும். பந்தகனா ஒரு ஒரு கனெக்ஷன் வச்சுக்கோங்க. பிரீத்தி பந்தகா அப்படின்னா பிரீத்தி பாவேன ஒரு பிரீத்தியோட அவகிட்ட இருக்கும். உனக்கு யாரெல்லாம் பிடிக்குமோ எனக்கு அவளும் பிடிக்கும். ஸோ நீ யாரை விரும்புறியோ உன்கிட்ட ஒரு ஆகம பிரணயினியா சமாகம பிரணயினியா யார் இருக்காளோ அவளோட எனக்கும் ஒரு பிரீத்தி பந்தம் இருக்கும் இருக்க வேண்டும் வர்த்திதவ்யம் அப்படிங்கிறத நான் இன்னைக்கு சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்றேன். புரியுறதா. மேல படிங்க ராஜி. एवम् अभिधाय सा राज्ञा निर्वार्यमाणापि व्रतशेष समाप्तिं निमित्तीकृत्य धारिकाभिः साकं निर्जगाम. ஏவம் அபிதாய அப்படின்னா ஏவம் உக்துவான்னு அர்த்தம். இந்த மாதிரி கூறிவிட்ட பிறகு சா
सा काशीराजपुत्री राज्ञा निवार्यमाणापि सा काशीराजपुत्री पुत्री सो निवारिता வாரணம்ங்கிறது தடுக்கிறது நிவாரியமானாங்கிறது சாணச்சில இருக்கு ராஜாவினால் தடுக்கப்பட்டவளான அந்த காசிராஜபுத்திரி பட்ட பொழுதிலும் கூட அந்த சா காசிராஜபுத்திரி விரத விசேஷ விரத சேஷ சமாப்தியும் நிமித்தீகிருத்திய விரதஸ்ய சேஷம்னா மீதி அதனுடைய விரதசேஷஸ்ய சமாப்தி அதை கம்ப்ளீட் பண்ணணுங்கிறத நிமித்தீகிருத்திய அதை முன்னிட்டு வைத்து அந்த காரணத்தின் பொருட்டுன்னு அர்த்தம் தாரிகாபிகி தாரிகா அந்த சேவகி ஜனங்களோட சாக்கம் நிர்ஜகாம கிளம்பிட்டான் நிர்கதான்னு அர்த்தம் புரியுறதா அப்புறம் गतायां च तस्यां विदूषकः छिन्नबन्धे मत्स्ये पलायिते निर्विण्णो धीवरो भनति धर्मो मे भविष्यति इति சாரி அதான் சோ சின்ன பந்தே மத்ஸ்யே சோ அவ கதாயாம் ச தஸ்யாம் தஸ்யாம் காஷீராஜபுத்ரியாம் கதாயாம் அந்த சத்யாம் அந்த தருணத்தில் அவள் போந்த அங்கேருந்து கிளம்பிட்ட அந்த தருணத்தில் விதூஷகா என்ன பண்றான் சின்ன பந்தே மத்ஸ்யே பலாயிதே நிர்விண்ணக தீவரக தர்மோ மே பவிஷ்யதி இதி பணதி அதாவது ஒரு அந்த இது இருக்கு பாருங்க மீன் பிடிக்கிற தூண்டில் அதனுடைய ஹூக்குல வந்து ஒரு மீன் மாட்டின் இருக்கு அந்த சின்ன பந்தே மத்ஸ்யே அந்த அந்த சின்னம்னா அந்த இது அஹ், அஹ், அந்த அந்த ஒரு பிடிப்புல ஹூக்குல மாட்டின் இருக்கிற அந்த மத்ஸ்யமானது பலாயிதே அங்கேருந்து வந்து ஓடி போயிடுத்து அதை நழுவி திருப்பி ஜலத்திலே விழுந்துடுத்து அப்படின்னா தீவரகனா ஃபிஷர்மேன் நிர்வண்ணக தீவரக ரொம்ப துக்கமாக இருக்கிற அந்த தீவரன் அதாவது கிடைச்சுடுத்து மீன் நம்மளோட தான் இருக்க போறது வந்துடுத்து அப்படி நம்ம தூண்டில்ல தான் அது எப்பவுமே இருக்கு அப்படின்னு கான்ஃபிடென்ட்டா இருந்த ஒரு ஃபிஷர்மேனுக்கு அந்த மத்ஸ்யமானது சின்ன பந்தே மத்சே பலாயிதே சதி அது அங்கேந்து நழுவிட்ட தருணத்தில் அந்த நிர்விண்ணக தீவரக நிர்விண்ணக அப்படின்னா துக்கிதகான்னு அர்த்தம் இத்த பிரத்யத்துல இருக்கு நிர்விண்ணக தீவரக ரொம்ப விஷண்ணகான்னு அர்த்தம் ரொம்ப துக்கத்தோடு இருக்கின்ற அந்த தீவரக அந்த ஃபிஷர்மேன் ஆனவன் அந்த மீன் பிடிக்கிறவன் தர்மோ பே பவிஷ்யதி இதி பணதி எனக்கு நல்ல தர்மம் நடக்கும் தர்ம காரியம் நடக்கும் நல்லது எனக்கு நடக்கும்னு தானே தன்னை வந்து சமாதானப்படுத்திக்கிறான்ல அந்த மாதிரி இந்த ராணிக்கு என்ன அப்படின்னா இத்தனை நாள் உன்னோட கட்டுப்பாடுல உன்கிட்ட இருந்தா இனிமே அவளுக்கு தெரிஞ்சு கொடுத்து இது வந்து கிளிக்கு ரக்கம் முறைச்சு கொடுத்து பறந்து போயிடுத்துன்னுட்டும் அவுட் ஆஃப் மை ஹேண்டுன்னு தெரிஞ்சு கொடுத்து இன் ஸ்பைட் ஆஃப் தட் தன்னுடைய துக்கத்தை வந்து அவ வந்து எப்படி சொல்லிக்கிறா அப்படின்னா நானே வந்து கொடுத்துடுற மாதிரி அவன் ஆல்ரெடி இவளை விட்டுட்டு போயாச்சு ஐ மீன் என்ன விட்டுட்டு போயாச்சுன்னா அவனுடைய மனசை ஆல்ரெடி அவன் ஊர்வசி கிட்ட பரித்தியாகம் பண்ணியாச்சு அது இவளுக்கு தெரியும் இருந்த பொழுதிலும் ஷீ ஹர்செல்ஃப் ஹஸ் பர்மிட்டட் ஹிம் டு லீவ் அப்படிங்கிற மாதிரி ஒரு சீனை கிரியேட் பண்ணிட்டு போயிட்டாளே அது எது மாதிரி இருக்கு தெரியுமோனோ ஒரு மீன் வந்து தூண்டல்ல மாட்டின்னு இருந்தது அந்த தீவரன் வாஸ் சோ ஹாப்பி தட் ஹி காட் ஃபிஷ் ஆனால் படால்னு ஓடி போயிடுது ஸோ அந்த போன துக்கத்துல அந்த தீவரன் என்ன பண்றான் மே தர்மஹா பவிஷ்யதி எனக்கு தர்மம் நடக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறான் பத்தேடா அந்த மாதிரி அப்படிங்கிற இது ஆக்சுவலி ஒரிஜினல்ல பார்த்தேன்னா அவளுடைய பிரசன்ஸ்லயே சொல்றான் விதூஷகன் அவ வந்து திட்டுறா மூடகா வாய மூடுங்கிறான் முட்டாளே எனக்கு தெரியும் என்னோட ஹஸ்பண்டுக்கு என்ன பிடிச்சிருக்கோன்னு அதை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கின்னு கிளம்புறான் சரிங்களா அதுக்கப்புறம் असाध्य इति वैद्येन आतुर इव स्वैरं मुक्तः अत्र तत्र भवांस्तत्र भवत्या इति सोपहासम् उदीरयामास ஆமா சோ ஈரையா மாச லிட்டில் இருக்கு உதீரையா மாச உத்து ஈருங்கிறது தான் தாத்து அங்க சோ சோபஹாசம் அப்படின்னா உபஹாசேன சகிதம்னு அர்த்தம் ரொம்ப சிரிச்சுண்டே கிண்டலா சொன்னான் என்ன சொன்னான் அப்படின்னா எப்படி வந்து வைத்தியேன அசாத்திய ஆதுரக இவ ஒரு ஒரு பேஷண்ட் அவனுக்கு வியாதி ஆதுரகனா இது வியாத்தியா பீடித்தகான்னு அர்த்தம் ஒரு வியாதியினால ஒரு பேஷண்ட் வந்து ரொம்ப நாளா ஒரு டாக்டர் கிட்ட போறான் இந்த டாக்டரும் ட்ரீட்மெண்ட் பண்ணி பண்ணி பாக்குறான் ஒன்றும் சரியில்லை கடைசியில என்னால முடியலன்னு விட்டுறானோ அந்த மாதிரி வைத்தியேன ஆதுரக அசாத்திய ஆதுரக இவ அக்கம்ப்ளிஷே பண்ண முடியாத கிளியரே பண்ண முடியாத ஒரு ஆதுரக ஒரு பேஷண்ட் போல ஸ்வைரம் முக்தக அத்திர பவான் தத்திர பவத்யா தேவ்யா அந்த தேவியினால் ஸ்வைரம் அவ இஷ்டப்படியே
அத்திர பவான் முக்தா, நீ வந்து யூ ஹவ் பீன் ரிலீவ்டு பை ஹர். புரியுறதா? அது எது மாலை அப்படின்னா, அது அந்த டாக்டர் வந்து அந்த பேஷண்ட்டை கியூர் பண்ணணும்னு பார்க்கறான், முடியல, விட்டு விடுறான். அது ஒரு டீச்சர் வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்லி, ஒரு முட்டாளான ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்லி கொடுத்து கொடுத்து தேக்கணும் பார்க்கறா. எவ்வளோ தடவை சொல்லி கொடுத்தாலும் ஃபெயில் ஆனா என்ன பண்ணுவா? கை கழுவி விட்டுடுவா. அந்த மாதிரி இந்த ராஜா என்ன அப்படின்னா, எத்தனை தடவை சொல்லியும் இவன் திருந்தல. அதனால இட்ஸ் பெட்டர் டு ரிலீவ் ஹிம். எது போல அப்படின்னா, அசாத்திய ஆத்துரக வைத்தியேன யதா யதா அசாத்திய ஆதுரக ஸ்வைரம் முக்தா, தன்னுடைய அந்த பேஷண்டே அவன் விட்டுட்டு போல, டாக்டரே நீ போயிட்டு பார்த்துக்குங்கிற ஸ்வைரம் முக்தா விட்டுறாரோ அந்த மாதிரி அத்திர பவான் அஸ்மின் விஷயே பவான் நீங்கள் தத்ர பவத்யா அந்த தேவ்யா முக்தா இது சோபஹாசம் உதீரயா, சிரிச்சுண்டே கூறினான். சரியா? அப்புறம் ஊர்வஷி தாவத் காஷிராஜபுத்ரியாः शचीसमानया ம் रूपसम्पदा ம் स्त्रीजनदुर्लभेन ம் भर्तुच्छन्तानुरोधेन च भृशं ம். विस्मिता विस्मृतात्मा क्षणं तस्थौ. ஆமா. ஊர்வஷி க்ஷணம் தஸ்தவ், அதான் மீனிங்க. தஸ்தவ் அப்படிங்கிறது ஸ்தானுடைய லிட்டு லகரம். தஸ்தவ் தஸ்ததுஹு தஸ்துஹு. சரியா? ஊர்வஷி க்ஷணம் தஸ்தவ், ஒரு க்ஷணம் அங்க நின்னுண்டா. எதனால அப்படின்னா, அந்த ஊர்வசிக்கு என்ன அட்ஜெக்டிவ்? பிருஷம் விஸ்மிதாத்மா விஸ்மிருதாத்மா, அப்படியே சக்கிதமா போயிட்டா. விஸ்மிதா அப்படின்னா ஒரு ஆச்சரியத்தோட, விஸ்மிருதாத்மா விஸ்மிருதம் ஆத்மா யயாசா விஸ்மிருதாத்மா, எவள் ஒருவளால தன்னுடைய செல்ஃபியே மறக்கப்பட்டதோ அந்த மாதிரி இருந்து கொண்டிருக்கின்ற ஊர்வசி க்ஷணம் தஸ்தவ், ஒரு க்ஷணம் வந்து அவன் அங்கேயே நின்னுட்டா, அப்படியே ஸ்தம்பிச்சு நின்னுட்டான்னு அர்த்தம். काशीराजपुत्र्याः शशीसमानया रूपसम्पदा स्त्रीजनदुर्लभेन भर्तृच्छन्द अनुरोधेन च. ஸோ காஷீராஜபுத்ரியாக அவளுடைய சச்சி சமானையா ரூபசம்பதா, சச்சிங்கிறது இந்திரனுடைய பத்னி, அந்த சச்சி சமானையா அவளுக்கு சமானமான ஒரு ரூப சம்பத்து, ஒரு அழகு, அழகுனுடைய ஒரு சம்பத்து அப்படின்னா ஒரு லக்ஷ்மிகரமாக இருக்கா ரூப சம்பதா. அதனாலையும் ஸ்திரீ ஜன துர்லபேன பர்திருச்சந்த அனுரேத, பர்திருச்சந்தக சந்தகனா விஷன் அர்த்தம், டிசையர்னு அர்த்தம். ஸோ பர்த்தாவினுடைய அந்த அக்செப்டிங் த விஷஸ் ஆஃப் அ ஹஸ்பண்ட், அனுரோதகான அக்செப்டன்ஸ், பர்த்ரு சந்தம், சந்தம்னா டிசையர். ஸோ பர்த்துஹு சந்தா பர்த்ரு சந்தா பர்த்ரு சந்தஸ்ய அனுரோதா தேன அனுரோதேன. அந்த பர்த்ரு சந்திர அனுரோதம்ங்கிறது எப்படி அப்படின்னா, ஸ்திரீஜன துர்லபம், ஸ்திரீஜனேஷு துர்லபம் திருஷ்யதே இல்லையா? விச் ஒய்ஃப் வில் அக்ரி ஃபார் த ஹஸ்பண்ட் டு be with fulfill the desire, unwanted desire of the husband? Not many will do இல்லையா? so bhartru chanda anurodena ஸ்திரீஜன துர்லபேன. so ஸ்திரீஜனேஷு துர்லபஹ ஸ்திரீஜன துர்லபஹ ஸ்திரீஜன துர்லபேன பர்த்துஹு சந்தஹ பர்த்ருச்சந்தா பர்த்ருச்சந்தஸ்ய அனுரோதः பர்த்ருச்சந்த அனுரோதः தேன அனுரோதேன शची சமானயா ரூபசம்பதயா ச விஸ்மிதா விஸ்மிருதாத்மா. இவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லா ஒரு சச்சிக்கு சமானமான ஒரு ரூபசம்பத்தோட இருக்கின்ற ஒரு ஸ்திரீ, அண்ட் தன்னுடைய யார் வந்து உலகத்துல வந்து ஹஸ்பண்டனுடைய அன்வான்ட் டிசைரை யார் வந்து பூர்த்தி பண்ணுவா, அப்படி அதை ரெண்டுத்தினாலையும் அப்படி பூர்த்தி பண்ற அதனாலையும் விஸ்மிதா ரொம்ப ஆச்சரியத்தோடையும், சகிதா விஸ்மிருதாத்மா தன்னையே ஷீ லாஸ்ட் கான்சியஸ் அபவுட் ஹர் செல்ஃப், க்ஷணம் தஸ்தவ் அப்படியே அவளோட எடுத்து சகிதமா நின்றுட்டான். புரியுதா? ततनु महानुभावया देव्याः பாவாயாக தேவ்யாக भावायाः देव्याः समयेन परितुष्टान्तरङ्गा चित्रलेखया सह निर्विशङ्कं राजानम् उपजगाम. ஆமா. சோ ததனு, இதை ததனுனா இதை பின்தொடர்ந்து அர்த்தம், ததனந்தரம்னு அர்த்தம். மகானுபாவாயாக தேவ்யாக சமயேன பரிதுஷ்ட அந்தரங்கா. ஸோ அவளுடைய அந்த ஒரு காரியத்தினால, அந்த ஒரு ஆக்ஷன்னால மகானுபாவாயாக ரொம்ப ஒரு மகானுபாவோ, ரொம்ப வந்து ஜெனரஸவோ மகானுபாவக அந்த தேவ்யாக சமயேன காரியேன கர்மணா பரிதுஷ்ட அந்தரங்கா. ஸோ அந்தரங்கா பரிதுஷ்டம் யஸ்யாஹா சா, ஊர்வஷிக்கு அட்ஜெக்டிவா போறது, யாருனுடைய உள்மனதானது ரொம்ப சந்தோஷத்துக்கு உட்பட்டதோ அப்படி பரிதுஷ்ட அந்தரங்கா ஊர்வஷி சித்திரலேகையா சக, சித்திரலேகாவோட கூட நிர்விசங்கம் அப்படின்னா டவுட்டே இல்லாம, நிர்விசங்கம்
ராஜானம் உபஜகாம, ராஜாவை அடைந்தாள். நிர்விசங்கம் உபஜகாம, ரொம்ப டவுட்டே இல்லாமல் என்ன அப்படின்னா ராஜாவை அடைந்தாள், அவன் பக்கத்துல போனான்னு அர்த்தம். புரியுதா? அப்புறம் राजा अपि चित्रीयमान चेतसा चेतास्तुम् ஆஹா, उपचार சேதாஹா, சேதாஹாங்கிறது चेताः ராஜாக்கு அட்ஜெக்டிவ். ओके राजा अपि चित्रीयमान चेताः ताम् उपचारवचनैः सच्चकार சஞ்சகார இல்லையா? சஞ்ச சத் இச்சு தானே மேடம் போட்டிருக்கு, ரெண்டு இச்சா? சகாரதான் அச்சா இது. ஆமா, சஞ்சகார. இஞ்ச இஞ்ச அது இச்சா அது இன்ச்சு தானே போட்டிருக்கு சாதான் இருக்கு. இல்ல இல்ல சா சாதான் இருக்கு. சாதான் சச்சகார. போட்டிருக்கு. சரி, சத்து சகார. ஓகே. ராஜாபி, ராஜாவும் கூட சித்திரியமான சேதாகா, சித்திரியதே அப்படிங்கிறது அங்க நாமதாத்து, சித்திரியமானஹ அப்படிங்கிறது ஷானச்சுல இருக்கு. சோ சித்திரியமான சேதாகா, ரொம்ப சந்தோஷத்துக்கு உட்பட்ட சேதாகா, சித்திரியமானம் சேதக எஸ்ய எஸ்ய சஹ. இந்த இந்த சகாராந்தங்கள்லாம் இருக்கு பார்த்தீங்களா, சேதசு, வேதசு, மனசு, இதெல்லாம் நீங்க வந்து சமாசத்துல புல்லிங்கத்துக்கு அட்ஜெக்டிவா போகும்போது அவைகளினுடைய பிரதமா விபக்தியே மனாகா, சேதாகா, வேதாகா அப்படி வரும். புரியுறதா? சோ இங்க சேதாகான்னு பார்த்தோன்னே நமக்கு வந்து சேதக, சேதௌ, சேதாகா இல்ல, சேதாகாங்கிறது பிரதமா விபக்தி ஏகவசனம். இட் கோஸ் as an adjective for ராஜா. சோ சித்திரியமானம் சேதக எஸ்ய சக சித்திரியமான சேதாகா ராஜா, ராஜா தாம் ஊர்வசி உபசார வச்சனைகி, அவளை ரொம்ப ஒரு ஒரு என்ன சொல்றது, ஃபெசிலிட்டேட் பண்ற மாதிரி அந்த வாக்கியங்களினால சச்சகார நல்லா வந்து அவளை வந்து நல்லா வெல்கம் பண்ணான். அதுக்கப்புறம் ததா ततः चित्रलेखा मुखा दुर्वश्याः शाप ஊர்வஷ்யாக சாரி ஓகே தத் ஒரே நிமிஷம் ततः चित्रलेखा मुखात् ஊர்வஷ்யாः शापवृत्तान्तम् आकर्ण्य वृषं तुष्टो राजा धन्यम् आत्मानम् अमन्यत. ராஜா ஆத்மானம் தன்யம் அமன்யத, அதான் மெயின் சென்டென்ஸ். ராஜாவானவர் தன்னுடைய செல்ஃபை ஆத்மானம் தன்யம் ரொம்ப புண்ணியம் செஞ்சவனாக அமன்யத ஹி தாட். மனு தாத்து மன்யதே அமன்யத லங்லகாரம். சோ ததா பிறகு சித்திரலேகா முகாது, சித்திரலேகாவினுடைய வாயினால் த்ரூஹர் ஊர்வஷ்யாக சாப விருத்தாந்தம், இனிமே நீ இது வரைக்கும் வரமாட்ட, இது என்னது, உனக்கு யாரை நினைச்சு நீங்க உளறினியோ அவன்கிட்டயே போன்னு அமுச்சு விடுறாளோனோ. சோ அந்த சாப விருத்தாந்தம் ஆக்கர்ணிய அதை ஸ்ருத்வா விஷம் துஷ்டகா, ரொம்ப சந்தோஷம் அடைந்த ராஜா, துஷ்டகாங்கிறது ராஜாக்கு அட்ஜெக்டிவ், ஆத்மானம் தன்யம் அமன்யத, தன்னை ரொம்ப புண்ணியவானா கருதினான். அப்புறம் परेद्युः चित्रलेखा राजानम् ऊर्वशीं च आमन्त्र्य कथमपि विसर्जिता ताभ्याम् अप्सरो वारपर्याय प्राप्तं सूर्यो उपस्थानं निवर्तयितुं देवलोकं जगाम. நிர்வர்த்தயித்தும் தேவலோகம் ஜகாம. ஆமா, பரேத்யுஹு நெக்ஸ்ட் டே சித்திரலேகாவானவள் ராஜானம் ஊர்வசீம் ச ஆமந்திரிய, ரெண்டு பேரையும் கூப்பிட்டுட்டு கதமபி தாபியாம் விசர்ஜிதா, இங்கேருந்து நான் கிளம்புறேங்கிறா. அவ வந்து தேவர் நாட் ரெடி டு சி ஆஃப், நீ இங்கேயே இருக்கணும் அப்படின்லாம் ஊர்வசி சொல்லிக்கிறா. ஸோ கதமபி எவ்வாறோ, சம்ஹவுன்னு சொல்றோம் இல்லையா, சம்ஹவ் ஐ டுக் லீவ் ஆஃப் தெம், அதுதான் சம்ஹவ். தாபியாம் அவ ரெண்டு பேர்கிட்ட இருந்தும், விசர்ஜிதா அவ வந்து இப்ப சித்திரலேகா விசர்ஜிதா அனுப்பப்பட்டாள். விசர்ஜனம்னாலே ஜல விசர்ஜனம், ஜலத்துல விடுறோமோனோ, அன்னத்தை விசர்ஜனம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. விசர்ஜிதானா லீவ் பண்றதுன்னு அர்த்தம். சரியா? சிருஜ்ஜி தாது, சர்ஜிதா விசர்ஜிதா இக்த பிரத்யம். விசர்ஜிதாங்கிறது சித்திரலேகாக்கு அட்ஜெக்டிவா போறது. தாபியாம் விசர்ஜிதா சா சித்திரலேகா அப்சரோ வார பர்யாய பிராப்தம் சூரிய உபஸ்தானம் நிர்வர்த்தயித்தும் தேவலோகம் ஜகாம. அப்சரோ வாரனா கணங்கள்னு அர்த்தம், கூட்டங்கள்னு அர்த்தம். அப்சராணாம் வார, அப்சராணாம் கணம் கூட்டம், அதனுடைய பர்யாயம் சமான பிராப்தம் அது வரைக்கும் அங்க போயிட்டு சூரிய உபஸ்தானம் சூரியனுக்கு சமீபம், ஆர் அந்த வசந்த ரித்து முடிஞ்சு இந்த கிரீஷ்ம காலம் வரப்போறது, அந்த சூரிய உபஸ்தானம் நிர்வர்த்தயித்தும் அவனுக்கு உண்டான அந்த ஒரு கிரியைய நிர்வர்த்தயித்தும் செய்வதற்கோசரம் தேவலோகம் ஜகாம, தேவலோகத்துக்கு போயிட்டு. ஸோ இதோட உங்களுக்கு விக்ரம் ஊர்வசிய கதா பாடம் ஓவர்.